நான்றது. ஹாய் கைஸ். ஆக்சுவலி வந்து நாங்கள் புதுசாக வந்து ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கினோம். இது மாதிரி நாங்களும் ட்ரோன்லாம் ஓட்டினதில்லை. சரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம். அது வந்து 1500 2 பேட்டரி தந்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஓப்பன் பண்ணி எப்படி பறக்க விடுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து இப்போ ஓப்பன் பண்ணோடனே உள்ளே என்ன இருக்குதுன்னா ட்ரோன், இதுதான் முக்கியமானது. இதுதான் வாங்கணும். நீங்கள் வந்து 2 பேட்டரி வேரியன்ட் இது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா சிங்கிள் பேட்டரியோடு வரும். இது 2 பேட்டரி. இது வந்து கண்ட்ரோலர். இது வந்து 3 பேட்டரி போடணும். இது ரீசார்ஜபிள் பேட்டரி கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கின 2 பேட்டரி. வந்து 10 நிமிஷம் தான் பறக்கும்னாங்க, அதனால் எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி வாங்கினோம். அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொப்பல்லர், அப்புறம் யூஎஸ்பி இது பண்ணுறது, சார்ஜ் போடுறது. அப்புறம் வந்து வழக்கம் போல எலி மருந்து சீட்டுகள். ஆமாம். மொபைல் ஆப் வந்து இந்த ஸ்கேனர் மூலயமா ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி நார்மல் கேமராலே ஸ்கேன் பண்ணால் வருமா? எங்கே வரல. டவுன்லோட் ஆகிடுச்சு ஆப்பு. ஸோ ஆப் வந்து இப்படிதான் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலி கேமரா கனெக்ட் ஆகிடும். ட்ரோன் எப்படி கனெக்ட் பண்ணோம்னா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி போட்டுக்கணும். பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குல்ல, சார்ஜ் இருக்கணும். சரிங்களா? போட்டு இந்த ரக்கையெல்லாம் பறக்க விட்டு ஃபஸ்ட்டு மேலே அப்புறம் தான் கீழே இந்த பட்டனை அப்படி அழுத்தினீங்கன்னா கலர் கலராக லைட் எரியும். கலர் கலரில் ப்ளூ கலர் லைட். சில ட்ரோன்ஸில் கலராக இருக்கும். இந்த பேட்டரி அப்புறம் நம்ம வைஃபைல போயிட்டு வைஃபை 8K சில நம்பர்லாம் வரும், வந்து கனெக்ட் பண்ணி. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட்டு கொடுத்தா பாருங்க கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து 2 கண்ட்ரோல் இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே கீழே, இது வந்து சைடில் திருப்பிங்கன்னா ரொட்டேட் ஆகும் ட்ரோன். ஆக்சுவலி நீங்கள் எந்த சைடு திருப்புறீங்களோ அந்த சைடுக்கு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிறது வந்து டைரக்ஷன், ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு. என்னடா போகிற இங்கே வர கண்ட்ரோலர் காட்டுறேன். சாரி, ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோடனே அந்த பிளிங்கான லைட்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அப்படி டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பில் அப் பண்ணிங்கன்னா ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மேலே கீழே, இது வந்து டைரக்ஷன்ஸ், லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ வந்து மேலே தூக்குனீங்கன்னா மேலே போகும். ஓகே, ரொம்ப பேசிக்கான ஒரு ட்ரோன் இது. இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸ்டேபிளாக இருக்காதுன்னா வந்து ஒரே இடத்துல நிற்காது. பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து கண்ட்ரோலே கொடுக்கலன்னா கூட அது வந்து ஒரு சைடாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இது ஏன்னா இது வந்து நார்மல் மோட்டர். நீங்கள் வந்து இப்போ ட்ரோன் வாங்க போறீங்கன்னா ஒரு கடைக்காரங்கிட்ட பிரஷ்லெஸ் மோட்டர் ட்ரோன்னு கேளுங்க, பிஎல்டிசி மோட்டர் வரும். அப்புறம் நீ ஏன்டா இதை வாங்கினா எங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து கமெண்ட்ல கேட்பீங்க, நீ ஏன்டா அப்ப இதை வாங்கின, அதை வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. எங்களுக்கு வந்து வாங்கும்போது தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்களே வந்து சில வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எப்படி ஓட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இது வந்து இது பண்ணோம். இது வந்து டாய் கேட்டகரி தான். வெளியே எல்லாம் வந்து காத்துடுச்சுன்னா காத்துலயே போயிடும். கேமரா சாம்பிள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன்.
கேமராலாம் இதான் கேமரா வந்து பெருசா சொல்ற மாதிரி இல்லை. பட் 1500 பரவாயில்ல. கேமரா வந்து ஒர்க் ஆகிறதே ட்ரோன் ஒர்க் ஆகிறதே பெரிய விஷயம். ஸ்பெஷல்னு ஒன்றும் இல்லை. சும்மா பேசிக்கான ட்ரோன், சும்மா விளையாடுறதுக்கு டாய் கேட்டகரி. அவுட்டோரில் நீங்கள் ட்ரோன் விடுறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வந்து ட்ரோன் வந்து கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருந்தாலுமே அது அந்த அளவுக்கு கேலிப்ரேஷன் கரெக்டாக இல்லை. அது இஷ்டத்துக்கு தான் போகுது, உள்ளே அப்படி தான் போகுது. ஸோ வெளியே வந்து காற்றுக்கு கண்டிப்பாக அது எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த பக்கம் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 40 ஃபீட் தான். அதை வந்து உங்கள் 40 ஃபீட்னா எவ்வளோ இருக்கும்? அதாவது ஒரு கிரவுண்டு ஏரியா உள்ள நீங்கள் பறக்க விடலாம், அவ்வளோதான். அதை தாண்டி போச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அது பின்னாடியே நம்ம ஓட முடியாது. ஸோ வந்து இந்த டாய் கேட்டகரி ட்ரோன்லாம் வந்து ரொம்ப பார்த்து தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப சின்ன ஏரியாவில், ரொம்ப கீழே, ரொம்ப ஹைட்லாம் இது ஹைட்டாக போகுது அதனால ஹைட்டாக பறக்க விடலாம் அப்படின்லாம் பறக்க விட்டுறாதீங்க. பறக்க விட்டீங்கன்னா போயிடும், விட்டா போயிடும்ல அந்த மாதிரி போயிடும். ஓகே, அப்புறம் வந்து பேட்டரி 3 பேட்டரி பண்ணணும். இது வந்து நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி விற்குது. ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணுறதுனா ஓகே. இல்லை இந்த பேட்டரினாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கி யூஸ் பண்ணணும், காலி ஆகிடுச்சுன்னா. முடியும்னா ஃபோன்லேயே வந்து ஜாய்ஸ்டிக் வரும். அது வந்து இப்போ இருக்குங்களா, இதுக்கு என்னடா ஆட் வந்துச்சா, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வரும். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். எனக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் வந்து இருக்குது. அது டக்குன்னு வந்து நமக்கு சுத்தமாக கண்ட்ரோல் வரல, எங்கேயாவது போகிற மாதிரி இருக்குன்னா டக்குன்னு எமர்ஜென்சி ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா வந்து ஆனால் இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று இது இல்லை இது, ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். 2 கண்ட்ரோலையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து பெருசாக வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். என்ன பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாமா? போதுமா? ஓகே, பாய்.